பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஐட்டம் பெக்குலியர் டு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். சரியாப்பா, அதில் பாருங்கள், டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ரெவன்யூ அண்டு கேபிட்டல் ஐட்டம் வில் பி ஹெல்ப்ஃபுல் while preparing the final account. சரியா, ஃபைனல் அக்கௌண்ட் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ரெவன்யூ ஐட்டம் வில் பி recorded in income and expenditure account, while capital item will be recorded in the balance sheet. Item peculiar to not for profit organization and their accounting treatment in that conduct is given below. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் கான்ட்ராக்ட் இஸ் கிவன் பிலோன்னு கொடுத்துருக்காங்க. லாப நோக்கமற்ற அமைப்புகளின் இறுதி கணக்குகளை தயாரிக்கும் போது முதலீன மற்றும் வருவாய் நடவடிக்கைகளை வேறுபடுத்தி காட்டுவது மிக உதவியாக இருக்கும். சரியா, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட் என்ன பண்ணுறோம், ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ என்ன பண்ணோம், முதலீன மற்றும் வருவாயினது. சரியா, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ரெவன்யூ ஐட்டம் வில் பி ரெக்கார்டட் இன் த இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுங்கிறாங்க. முதலீன மற்றும் வருவாய் நடவடிக்கைகளை வேறுபடுத்தி காட்டணும். ரெவன்யூ ஐட்டத்தை என்ன பண்ணணும், நம்ம அதை என்னங்கிறத அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறாங்க. அதேமாரி வருவாய் மற்றும் செலவின கணக்கிலும் முதல் நடவடிக்கைகளும் இருப்புநிலை குறிப்பிலும் காட்டப்படும். சரி, ரெவன்யூ ஐட்டம் வில் பி ரெக்கார்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ப்பா. அதேமாதிரி கேபிட்டல் ஐட்டம் இதில் பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணணும், அதை காட்டணும். சரியா, வருவாய் நடவடிக்கைகள் வருமானத்தை எதில் காட்டணும், வருவாய் மற்றும் செலவின கணக்கில். முதலீடு நடவடிக்கைகள் என்ன பண்ணணும், இருப்புநிலை குறிப்பில் காட்டணும். சரி, அதேமாதிரி லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்குரிய தனித்துவம் வாய்ந்த இனங்களும் அவற்றின் கணக்கியல் நடைமுறைகளும் பின்வருமாறுன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இது சந்தா அப்படிங்கிறாங்க. சரி, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் usually collect subscription periodically from the members. This may be collected monthly, quarterly, half-yearly or yearly. In addition, some special subscription, for example subscription for tennis, bill trade, etc. are collected from the concerned member playing tennis or play trade, as the case may be. All these subscription are ரெவன்யூ ரிசீப்ட் அப்படிங்கிறாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தா. சரியா, லாப நோக்கமற்ற அமைப்புகள் பொதுவாக சந்தா தொகையை உறுப்பினர்களிடமிருந்து பருவந்தோறும் வசூலிக்கின்றன. சரியா, நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மெம்பர்கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, எப்பயுமே சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்க, எப்பயுமே கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அவை மாதந்தோறும், காலாண்டு தோறும், அரையாண்டு தோறும் அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை வசூலிக்கப்படலாம். சரியா, மந்த்லி, குவார்ட்டர்லி, அதேமாதிரி ஹாஃப் இயரு ஒரு இயர்லி என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கலாம், அவங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மேலும் சில சிறப்பு சந்தாக்கள், உதாரணமாக டென்னிஸ் சந்தா, பில்லியர்ட்ஸ் சந்தா போன்றவை டென்னிஸ் மற்றும் பில்லியர்ட்ஸ் விளையாடும் குறிப்பிட்ட உறுப்பினர்களிடமிருந்து மட்டுமே வசூலிக்கப்படுகின்றது. சரியா, அதேமாதிரி சில சிறப்பு சந்தாக்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டென்னிஸு, பில்லியர்ட்ஸு. சரியா, அதேமாதிரி போன்றவை டென்னிஸ் அண்ட் பிளேயர்ஸ் விளையாட்டு உறுப்பினர்கள் இந்த மெம்பர்கிட்ட என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவை அனைத்தும் வருவாயின வரவுகளாகும். இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ ரிசிப்ட். சரியா, ரெவன்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதேமாரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு மீதான வட்டி. ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் the organization may receive interest. It is revenue receipt. முதலீடு மீதான வட்டி, லாப நோக்க அமைப்புகள் செய்யும் முதலீடுகளில் இருந்து பெறப்படும் வட்டி ஒரு வருவாகும். சரியா, நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்க, எதுலையாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா அது மூலமாக என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தாக்கா அது என்னது, அது ரெவன்யூ ரிசிப்ட், வருவாயின வரவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றது. த சேல் ப்ரொசீடு ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை
பால்ஸு பேட்டு எக்ஸட்ரா ஆர் ரெவன்யூ ரெசிப்ட்டு. சரியா, பழைய விளையாட்டு பொருட்களை என்ன பண்ணியிருக்காங்க, விற்றுருக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு ஸ்போர்ட்ஸ்மேன் பழைய விளையாட்டுப் பொருட்கள் விற்றது. பந்துக்கள், மட்டைகள் போன்ற பழைய விளையாட்டுப் பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் தொகை ஒரு வருவாயின வரவாகும். சரியா, ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து சேல் பண்ணிடுறோம். வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், சேல் வந்து பண்ணுறோம். அது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ரெவன்யூ ரெசிப்ட், வருவாயின வரவு அப்படிங்கிறாங்க. சரியா, சந்தாங்கிறது, சரியா, இன்ட்ரெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது, அதேமாரி சேல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து என்னதுப்பா, அது நம்மளுக்கு ரெவன்யூ ரெசிப்ட், வருவாயின வரவு. சந்தா முதலீடு மீதான வட்டி, பழைய விளையாட்டு பொருட்கள் விற்றது, இதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வருவாயின வரவு. சரியா, அப்போ நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். த சேல் ப்ரொசீட் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் ஆர் ரெவன்யூ ரெசிப்ட். சரியா, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு நியூஸ் பழைய செய்தித்தாள் விற்றது. பழைய செய்தித்தாள்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் தொகை ஒரு வருவாயின வரவு. சரியா, ரெவன்யூ ரெசிப்ட்டு. பழைய செய்தித்தாள் விற்றது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். சரி, அது என்னன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ ரெசிப்ட்டு. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ. சரியா, ஆயுள் உறுப்பினர் கட்டணம். சரியா, அமௌண்ட் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஃப்ரம் மெம்பர்ஸ் இஸ் ஏ கேபிட்டல் ரெசிப்ட் ஆஸ் இட் இஸ் நான் ரெக்கரிங் இன் நேச்சர். ஆயுள் உறுப்பினர் கட்டணம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, உறுப்பினர்களிருந்து பெறப்படும் ஆயுள் உறுப்பினர் கட்டணம் ஒரு முதலீன வரவாகும். சரியா, இப்போ அவங்கள்ட்டேருந்து வாங்குறது என்ன, நான் ரெக்கரிங் நேச்சர் அப்படிங்கிறாங்க. சரியா, உறுப்பினர் மூலமாக அளிக்கப்படும் உயிர்கொடை. சரியா, உயிர் மூலமாக என்ன இப்போ ஆயுள் உறுப்பினர் கட்டணம். சரியா, இயரிங் வந்து என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா உறுப்பினர் இருந்து பெறப்பட்ட ஆயுள் உறுப்பினர் கட்டணம் லைஃப் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கட்டிட்டாங்கனாக்கா அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மளுக்கு திரும்ப நிகழா தன்மை கொண்டது, நான் ரெக்கரிங் என்னது நேச்சர் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா லெகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உயிர்கொடை நிதி. ஏ கிஃப்ட் மேடு டு ஏ நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பை ஏ வில் இஸ் கால்டு லெகன்சி. இட் இஸ் ஏ கேபிட்டல் ரெசிப்ட். முதலீன வரவு உயிர்கொடை. இது லாப நோக்கமற்ற அமைப்புக்கு உயில் மூலமாக அளிக்கப்படும் பரிசு உயிர்கொடையாகும். சரியா, நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்க உயில் வந்து கொடுக்குறாங்கனாக்கா அது என்னது, இது பரிசு. இது என்னது, இது நம்மளுக்கு முதலீன வரவு, கேபிட்டல் என்னது ரெசிப்ட்டு. அதேமாதிரி அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ. சரியா, அட்மிஷன் ஃபீ ஆர் என்னது என்ட்ரன்ஸ் ஃபீ. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சேர்க்கை கட்டணம் அல்லது நுழைவு கட்டணம். சேர்க்கை கட்டணம் என்னது, நுழைவு கட்டணம். It is a fee collected from every member only once at the time of his or her admission into the organization. It may be treated as a revenue receipt as it is a recurring income from new member admitted every year and may be used to meet the expenses at the time of admission. It may also be treated as a capital receipt. ஒவ்வொரு உறுப்பினர்கள் மீதும் உறுப்பினராக சேரும்போது ஒரே ஒரு முறை வசூலிக்கப்படும். சரியா, ஒவ்வொரு மெம்பர்கிட்டேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒவ்வொரு டைமும் வந்து என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டை வந்து கலெக்ட் வந்து பண்ணுறோம். ஒரு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம், மெயின்டைன் வந்து பண்ணிக்கிறோம். சரியா, ஒவ்வொரு உறுப்பினராக சேரும்போது ஒரு முறை வசூலிக்கப்படும் ஒரு கட்டணமாகும். இப்போ 10 பேர் வந்து சேர்றாங்க, இல்லை ஒருத்தர் மட்டும் இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க சேர்றாங்கனாக்கா அவங்கள்ட்ட வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு. சரியா, என்ன பண்ணிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொதல் அமௌண்ட் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு, அட்மிஷன் ஃபீஸுன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கிறோம். இது ஒவ்வொரு ஆண்டும் புதிய உறுப்பினர் சேர்க்கும்போது பெறப்படும். சரியா, ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க, நம்ம புதுசாக வந்து ஒருத்தவங்களை வந்து என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு மெம்பர் வந்து ஜாயின் பண்ணும்போது அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கலெக்ட் வந்து பண்ணுறாங்க. இது திரும்ப நிகழும் தன்மையுடைய வருமானம். சரி, இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ ரெசிப்ட் ஆஸ் இட் இஸ் ஏ ரெக்கரிங் இன்கம் ஃப்ரம் நியூ
மெம்பர் அட்மிட்டட் எவ்ரி இயருங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? கேபிட்டல் ரெசிப்ட்டு வருமானம் மேலும் உறுப்பினர்கள் சேர்க்கையின் போது செய்யப்படும் செலவுகளுக்காக பயன்படுத்தப்படலாம். சரியா? ஒவ்வொருத்தவங்களும் அட்மிஷன் ஆகும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டை. ஆகையால் இது வருவாயின வரவாக எடுத்துக்கொள்ளப்படலாம். இது முதலுவின வரவாகவும் கருதப்படலாம். கேபிட்டலாகவும் என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டல் ரிசிப்டாகவும் ட்ரீட் பண்ணிக்கலாம். ரெவன்யூ ரிசிப்டாகவும் என்ன பண்ணிக்கலாம், இது ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன். சரியா? நாட் ஃபார் ஏ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மே ரிசீவ் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் அரசு மற்றும் இதர அமைப்புகளிலிருந்து பெறப்படும் மானியம். லாப நோக்கமற்ற அமைப்புகள் அரசு மற்றும் இதர அமைப்புகளிடமிருந்து பல்வேறு வகையான மானியங்களை பெறுகின்றன. சரியாப்பா? நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாக்கா கவர்மெண்ட் மட்டும், அது மட்டும் இல்லாமல் அதர் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய என்ன பண்ணுறாங்கனாக்கா அவங்க மானியம் கிராண்ட் என்ன பண்ணுறாங்க, ரிசீவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கிராண்ட் ரிசீவ் டுவர்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங், அக்விசிஷன் ஆஃப் அசெட் எக்ஸெட்ரா ஆர் ட்ரீட்டட் as capital receipt as they are non-recurring in nature. கட்டடங்கள் கட்டுவதற்காகவும் சொத்துக்களை வாங்குவதற்காகவும் பெறப்படும் மானியமானது திரும்ப திரும்ப நிகழா தன்மையுடையதால் முதலின வரவாக கருதப்படும். சரியா? இது என்ன, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம இது வாங்குகிறோம் அப்படின்னாக்கா பில்டிங் கட்டுறதுக்கு, சரியா, அக்யூசிஷன், சரியா, சொத்துக்களை வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம அமௌண்ட் வாங்குகிறோன்னாக்கா இது கண்டினியூ என்ன ஆகும், இது ரன் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூ என்ன ஆகாது, இது நடக்காது. எப்போயாச்சும் ஒரு டைம் தான் என்ன ஆகும், இது நடக்கும். சரியா? பில்டிங் இது கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ எப்போயாச்சும் ஒரு டைம் தான் என்ன பண்ணுவாங்க. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கரிங் நேச்சர், திரும்ப திரும்ப நிகழா தன்மையுடையது. இது என்னன்னு சொல்லலாம், கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிராண்ட் ரிசிப்ட் டுவர்ட்ஸ் மெயின்டைன்டு ஆஃப் அசெட், பேமெண்ட் ஆஃப் சேலரி எக்ஸெட்ரா ஆர் ட்ரீட்டட் as ரெவன்யூ ரிசிப்ட் as the recurring in nature அப்படிங்கிறாங்க. சொத்துக்களை பராமரிக்கவும் மற்றும் சம்பளம் கொடுக்கவும் பெறப்படும் மானியமானது திரும்ப திரும்ப நிகழா தன்மையுடையதால் வருவாயின வரவாக கருதப்படுகிறது. சரியா? ரெக்கரிங் இன் நேச்சர். சரியா? சொத்துக்களை வாங்குகிறோம், அதேமாதிரி என்ன பண்ணுறோம், சம்பளத்தை கொடுக்குறோம். சரியா? சரி, இது மாதிரி என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம கிளைம் பண்ணுறது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப நிகழா தன்மையுடையது, நான் ரெக்கரிங் நேச்சர். சரியா? நான் ரெக்கரிங்னா திரும்ப நிகழா, ரெக்கரிங்னா என்னது, திரும்ப நிகழும். சரியா? தன்மையுடையது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ ரிசிப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டொனேஷன் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு நன்கொடை. These are the amount received by not for profit organization as a gift. It may be generally donation or specific donation. லாப நோக்கமற்ற அமைப்புகள் பெறப்படும் பரிசு தொகை நன்கொடை எனப்படும். நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லேருந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ரிசீவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு என்னங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா டொனேஷன். சரியா? இது பொது நன்கொடையாக அல்லது குறிப்பிட்ட நன்கொடையாக இருக்கலாம். டொனேஷன் ஆர் என்னப்பா ஸ்பெசிஃபிக் டொனேஷனாக இது இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் டொனேஷன். சரியா? ஜென்ரல் டொனேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு என்ன ஆகுது, ஒரு கிஃப்டாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கிது. இது என்ன, ஜென்ரல் டொனேஷன் ஆர் என்ன ஸ்பெசிஃபிக் டொனேஷன். ஜென்ரல் டொனேஷனில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இஃப் த டொனேஷன் இஸ் ரிசீவ்டு வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். சரியா? அதேமாதிரி இட் இஸ் ஏ ஜென்ரல் டொனேஷன், இட் இஸ் ஏ ரெவன்யூ ரிசிப்ட். பார்த்தீங்கன்னாக்கா if the donation is received without any specific condition, then it is a generally donation, it is revenue receipt அப்படிங்கிறாங்க. பொது நன்கொடை, எந்த ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையும் இல்லாமல் பெறப்படும் நன்கொடை பொது நன்கொடை. சரியாப்பா? எந்த ஒரு வித்தவுட் கண்டிஷன். சரியா?
டொனேஷன் இஸ் ரிசீவ்டு வித்தவுட் எனி ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து ரிசீவ் வந்து பண்ணாக்கா அதுக்கு பேர் என்னது, நம்மளுக்கு ஜென்ரல் டொனேஷன், பொது நன்கொடை. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெவன்யூ ரிசீப்ட்டு, வருவாயின வரவு. சரியா, வருவாயின வரவுங்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெசிஃபிக் டொனேஷன். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் இஃப் த டொனேஷன் இஸ் ரிசீவ்டு வித் ஏ ஸ்பெசிஃபிக் கண்டிஷன். இதில் வந்து கண்டிஷன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. ஸ்பெசிஃபிக் கண்டிஷன் ஃபார் ஏ பர்டிகுலர் பர்பஸ் லைக் டொனேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஃபண்டு, ப்ரைஸ் ஃபண்டு எக்ஸெட்ரா. இட் இஸ் நோன் as ஸ்பெசிஃபிக் டொனேஷன். இட் இஸ் ஏ கேபிட்டல் ரிசிப்ட். குறிப்பிட்ட நன்கொடை, ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெறப்படும் நன்கொடை குறிப்பிட்ட நன்கொடை எனப்படும். உதாரணம், விளையாட்டு நிதி, பரிசு நிதிக்காக பெறப்படும் நன்கொடை முதலியன. இது ஒரு முதலியன வரவு. கேபிட்டல் என்னது, ரெவன்யூ ரிசிப்ட் அப்படிங்கிறாங்க. சரியா, கேபிட்டல் ரிசிப்ட் அது என்னது, ரெவன்யூ ரிசிப்ட்டு. இதில் என்னென்ன ரெவன்யூ ரிசிப்ட் என்னங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, அதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதில் என்னது நம்மளுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ரிசிப்ட் இப்போ நம்ம லாஸ்ட் வரைக்கும் என்ன பார்த்தோம், அதில் சப்ஸ்கிரிப்ஷனு, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பரு, இதெல்லாம் பார்த்தோம். சரியா, அப்போ டொனேஷனில் என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டோர்னமெண்ட்டு, ஸ்போர்ட்ஸ் மேட்ச், என்டர்டெயின்மெண்ட்டு, டின்னர். சரியாப்பா. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்த்தோம், சப்ஸ்கிரிப்ஷன். அது என்னது, ரெவன்யூ ரெசிப்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது, நம்மளுக்கு ரெவன்யூ ரெசிப்ட்டு. அதேமாதிரி ஓல்டு ஸ்போர்ட்ஸு மெட்டீரியல் என்னன்னு பார்த்தோம், நம்ம ரெவன்யூ ரெசிப்ட்டுன்னு பார்த்தோம். அதேமாதிரி சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பரு, இதில் என்னது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெவன்யூ ரெசிப்ட்டு. அதேமாதிரி லைஃப் இன்சூரன்ஸு, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸு, இது என்னது நான் ரெக்கரிங். இது என்னது நம்மளுக்கு நான் ரெக்கரிங். கேபிட்டல் ரிசிப்ட் ஆஸ் இட் இஸ் ஏ நான் ரெக்கரிங் இன்கம் நேச்சர். அதேமாதிரி லெகன்சின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரிசிப்ட். சரி, இது என்னது நம்மளுக்கு கேபிட்டல் ரிசிப்ட்டு. அதேமாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸு, அட்மிஷன் ஃபீஸ் என்னென்னு பார்த்தோம், கேபிட்டல் ஆர் என்னது ரெவன்யூ ரிசிப்ட்டுன்னு பார்த்தோம். அதேமாதிரி கவர்மெண்ட் அண்டு கிராண்ட்டு, அது என்னென்னு பார்த்தோன்னாக்கா நான் ரெக்கரிங் நேச்சர், அதேமாதிரி ரெக்கரிங் நேச்சர், 2 டைப்ஸ் வந்து இருக்குது அதில். ஓகேவா. அதேமாதிரி டொனேஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்னா ரெசிப்ட்டு, அதேமாதிரி நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம் நம்ம கேபிட்டல் ரெசிப்ட்டு. இது என்னன்னு சொல்லி இதெல்லாம் என்ன பண்ணிக்கோங்க, என்ன நேச்சருங்கிறது என்ன பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து சம் வந்து கால்குலேட் வந்து பண்ணிடலாம். அதேமாதிரி 2 மார்க்கு 1 மார்க்கில் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் என்னென்ன நேச்சர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கேட்பாங்க. சரியாப்பா. இது நடத்தினவருக்கு தியரி வந்து பாருங்கள். 2 மார்க்லேயும் என்ன ஆகும், இந்த தியரிலாம் வரும். 3 மார்க்கு 2 மார்க்கில் என்ன ஆகும், இந்த தியரி வந்து வரும். ஏதாச்சும் 2 ஐட்டம் மட்டும் கொடுத்து செப்பரேட்டாக எழுதுகிற மாதிரி, 3 ஐட்டம் கொடுத்து எழுதுகிற மாதிரி என்ன ஆகும், இது வந்து வரும். சரி, ஓகேவா. இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இதை வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சம் வந்து ஈஸியாக போடலாம். 1 மார்க் 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துருக்கும். நடத்தின வரைக்கும் பாருங்கள். இந்த டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்கள். தேங்க்யூம்மா.